இருந்து வாசனை வந்தா அம்மா சமையல், கிச்சன்ல இருந்து வாசனை வருதா இல்லையா அப்படின்னு கேட்டா அது பொண்டாடி சமையல். ஆனா நான் நல்லா சமைப்பேன் சார். ஆமா ஆமா. ஆனா எங்க வீட்டுக்காரர் எனக்கு இடியாப்பா வேணும்னு கேட்டாரு. நான் 2 ஆப்பத்தை வச்சு ஒரு இடி அடிச்சுட்டு போனேன், பேசாம சாப்பிட்டு இருந்தாரு. இப்ப நான் சின்ன வயசா இருக்கும் போது என்ன ஆசைப்பட்டேன் தெரியுமா? வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டேன். சரி. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஏழை வேற யாருமே இல்ல, நான் தான் அப்படின்னு. இவ்வளவு வளர்ந்த பிறகு புருஷனுக்கு சந்தோஷத்தை தாரோம், மகிழ்ச்சியை தாரோம், புள்ள குட்டிய பெத்து தாரோம், கேட்கும் போதுல அந்த கருவா எனக்கு நகை நட்ட கழட்டி தாரோம், எல்லாத்தையும் தரதுனாலதான் சார் நாங்க தாரம்னு வந்திருக்கோம். அது என்னவோ இதுங்களுக்கு எல்லாம் இன்னொருத்தி புருஷன் தான் மயக்கமே வருது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏங்க நானும் 2 நாளா பாக்குறேன், பக்கத்து வீட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கதை? அடி கள்ளி, அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தை தானா வளரும். அட தீமுன் பச்சடி, நான் தான் ஊழாம் பிள்ளை, என்ன ஊட்டி வளர்த்தா தான் ஓம் பிள்ளை நல்லா வளரும். நல்ல வேலை சொன்ன, நான் எதிர்த்த வீட்டுக்கும் போலான்னு நினைச்சேன். ஏங்க ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்களுக்கே சுதந்திரம் பறிபோயிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அப்படி சொன்னீங்க? சொன்னதுக்கு காரணம் என்ன? எப்ப பார்த்தாலும் போன பண்ணி எங்க இருக்கிய எப்ப வருவிய, எங்க இருக்கிய எப்ப வருவிய, இப்படியே கேட்டா மயிர இருக்கும் சுதந்திரம். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஆமா, எப்ப வருவிய? வரமாட்டேன், அப்படியே உன் தங்கச்சியை கூட்டிட்டு ஓட போறேன். அவளும் பெண் தானே, அவளும் கேப்பாள் தானே. 1/2 மணி நேரத்துல வந்துடுறேம்மா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள டாக்டரா, வக்கீலா, இன்ஜினியரா, கலெக்டரான்னு கேட்டா என்னன்னு சொல்றது? உங்களுக்கு என்ன பிடிக்காது சொல்லுங்க, அது உங்க இஷ்டம், நான் அதுல தலையிட மாட்டேன். அந்த சுதந்திரம் எல்லாம் தாராளமா கொடு. ஏங்க அடுத்த ஜென்மத்திலயும் நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா? போன வருஷம் தீபாவளி வாங்கின புடவையே இந்த தீபாவளி கட்டுவியா? அதை எப்படி நான் கட்டுவேன்? நீ மட்டும் கட்ட மாட்ட, என்ன மட்டும் எதிர்பார்க்கற? கூட்டத்துல ஒருத்தன் எதிரியா இருந்தா நீ வளர்ந்துட்டு வரன்னு அர்த்தம், ஆனா கூட்டமே எதிரியா இருந்தா நீ வளர்ந்துட்டன்னு அர்த்தம். ஏங்க உங்களுடைய ஃபேவரட் சாங் என்ன சாங்க? அப்படியெல்லாம் ஒரு சாங்கும் இல்லடி, ஏன் கேக்குற? இல்லங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்களுக்கு பிடிச்சவங்க பாடையில இன்னும் ரொம்ப பிடிக்குமா அவங்க, அதனால நீங்க சொல்லுங்க, நான் பாடுறேன். முத்து படத்துல இருந்து விடுகதையா இந்த வாழ்க்கை பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை பிடிக்கும். ஏங்க பால் கெட்டு போயிடுச்சுன்னா அதை வச்சு பால் கோவா பண்றாங்கல்ல, நான் வச்ச ரசம் கெட்டு போயிடுச்சு, அதை வச்சு ரசகுல்லா ட்ரை பண்ணட்டுமா? காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய்? தம்பி, டாக்டர் ஆகி ஊசி போடுவியா இல்ல போலீஸ் ஆகி கேஸ் போடுவியா? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸ் போடுவேன். கல்யாணம் ஆனவன் தாங்க சந்தோஷமா இருக்கிறான், கல்யாணம் ஆகாதவே ரொம்ப சந்தோஷமா இருக்காமா? அதுக்கு உங்களை கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம். ஏமா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்படுறோமே, அது யாரா சொல்றீங்களா? சரி விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? எங்க கழுத்துல தாலி தொங்கும், உங்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போற செல்லவே இல்லாத புள்ள ஆம்பளை புள்ள. இப்ப இந்த கூட்டத்திலே இறங்கி பாருங்களேன், எல்லாரும் பெண்களுமே நகை போட்டிருப்போம், குறைஞ்சது தலையை வெட்டினா ஒரு 10 பவுனாவது எடுக்கலாம். ஆனா எங்க ஆம்பளைங்க பாருங்க, யாருமே ஒரு டூப்ளிகேட் மோதிரம் கூட போட்டுக்க மாட்டாங்க. ஆண்கள் தங்கமே போடுறதில்ல, ஏன் தெரியுமா? ஆண்களே தங்கம், அவர்களுக்கு எதுக்கு தங்கம்? 1500 ரூபாய் காசு கொடுத்து வாங்கின பொருள் உங்களுக்கு சொந்தமான பொருள் சார், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நான் என் புருஷனை 25 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அது எனக்கு சொந்தமான பொருள். நான் துணி துவனா துவைக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், வீடு கூட்டினா வீடு கூட்டணும், ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளை பசங்க போடுற மேக்கப்புக்கும் பொம்பளை பிள்ளைங்க போடுற மேக்கப்புக்குமே வித்தியாசம் இருக்கு. பசங்க மேக்கப் போட்டு வெளியில போனா கடத்தருவுக்கு போறான்னு அர்த்தம், ஒரு பொம்பளை புள்ள மேக்கப் போட்டு வெளியில போனா ஏதோ ஒரு பையல நடுத்தருவுல விட போறான்னு அர்த்தம். அது சத்தியமான உண்மைதானே?